கள்ளக்கடத்தல் கூட்டத்தின் தலைவரை கைது செய்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கொள்ளக்காரங்களையும் கைது பண்றேன். நல்ல செய்தி ராஜு, நானும் சொல்ல போறேன். நல்ல செய்தி ஒண்ணு என்ன, 1000 சொல்லு. நல்ல செய்தியை தான் சொல்லணும், நல்ல செய்தியை தான் கேட்கணும். அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. விஜயா, என்ன விளையாடுற? விளையாடுல ராஜு, உண்மைதான். இதை சொல்லத்தான் வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னுடைய திடீர் போக்க பார்த்தா எனக்கு தெரிப்பா இருக்கு. அப்பாவுடைய ஏற்பாட்டில் நீ அதிர்ச்சடையிலையா? இல்ல இல்ல, நம்முடைய காதல் மாளிகை எரிக்கப்படுற பார்த்து நீ கலங்கலையா? எதுக்காக? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எங்க அப்பாவுக்கு நல்ல தெரியும். அப்படின்னா உன்னுடைய காதல் மேடையில நடிக்கப்பட வேண்டிய நாடகம் தானா? வாழ்க்கையே ஒரு நாடகம் தானே ராஜு? இல்ல, நீ ஏமாத்திட்ட விஜி, என்ன ஏமாத்திட்ட. நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. போதும், பெண்களை தெய்வமா மதிக்கிறவன் தான். அந்த தெய்வ இனத்தையே வெறுக்குப்படி செய்தார் விஜி. புது புது கற்பனையால பூரிச்சு போயிருக்க என் மென்மையான இதயத்தை பொடிப்பொடி ஆக்கிறார். கண்ணடியா இருக்கிற உங்க இதயத்தை கருங்கெல்லாம் மாத்தி, அந்த கல்லுல கூட உன்னுடைய உருவத்தை மட்டும்தான் என்னால செதுக்க முடியும். அதுக்கு இன்னொருத்தர் வாழ்க்கைப்பட போற எந்த பெண்ணும் உரிமை கொடுக்க மாட்டா ராஜு. உண்மைதான், உண்மைதான். விஜி, உன் அழகு கோயில குடியிருக்க போற அந்த அதிர்ஷ்டக்கார கணவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். அவர் ஒருத்தி மகனாய் பிறந்தவனா, உருவி அழகாய் வளர்ந்தவனா, ஒருத்தி மனதில் நிறைந்தவனா, உயிரில் உயிராய் கலந்தவனா, ஒருத்தி மகனாய் பிறந்தவனா, உருவில் அழகாய் வளர்ந்தவனா, ஒருத்தி மனதில் நிறைந்தவனா, உயிரில் உயிராய் கலந்தவனா. ஒருத்தி மகனாய் பிறந்தவனா, குருவி அழகாய்
நான் காதல கிள்ளேன், நீ என் இதயத்திலேயே கிள்ளினியே, எனக்கு எப்படி இருக்கும்? ராஜு, காதல்ல இந்த பகுதி மட்டுமில்லை, துன்ப பகுதி கூட சுவையா இருக்கும்னு அனுபவிச்சவங்க சொல்றாங்க. நம்ம காதல் வாழ்க்கையில அப்படி ஒரு துன்ப கட்ட வந்த உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சேன். இது டெஸ்ட் இல்ல, ட்விஸ்ட். விஜி, காதலின் துன்ப கட்டம் படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் தான் நல்லா இருக்கும், அனுபவிக்க முடியாது. அப்போ நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அனுபவிச்சானே, அப்பா நினைச்சாலே பயமா இருக்கு. பயப்படேன், அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதிர்ச்சி அடையேன், அப்பா சம்மதிச்சுட்டாங்க. அப்படியா? ஆமா. ராஜு, எங்க அம்மாவை எங்க அப்பா பாக்கணுமா, எங்க வீட்டுக்கு வர சொல்றீங்களா? உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதுன்னு யோசிக்கிறீங்களா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அருக்கு மாதிரி காஃபியை போட்டு கொடுத்து உங்க அம்மா கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கிடுவேன். அந்த டெக்னிக்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சாரி விஜி, எனக்கு அப்பா இல்லைங்கிறது உனக்கு தெரியுமில்ல? ஆமா. அப்பா இல்லாம அம்மா முதல்ல பொண்ணு பார்க்க வர சம்மதிக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, சும்மா வர சொல்லுங்க. இல்ல விஜி, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா இதுவரையிலும் எந்த மங்கள காரியத்திலும் பங்கெடுத்துக்கிட்டதே கிடையாது. பொதுவா கணவனை இழந்த பெண்களை பார்க்கறதே அவசரம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சதும் முதல்ல எங்க அம்மா முகத்துல தான் வைக்கிறேன். அதனால்தான் எனக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்குது. எல்லாரும் சகுனம் பார்க்கறது வீட்டுக்கு வெளியே தானே தவிர வீட்டுக்கு உள்ள இல்ல, தெரியுமில்ல? விதி, என் தாய் தான் எனக்கு தெய்வம். தாய் சொல்ல தட்டவே மாட்டேன். அப்ப இப்படி செய்த என்ன? எப்படி? எங்க அப்பா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுமா? அப்படியே செய். இன்னைக்கு அனுப்பிட்டுமா? இப்பவே அனுப்பிடு, இதுக்கு மேல என்ன தாங்க முடியாதாமா. ஆசையப்பா. அன்னைக்கு மாப்பிள விஷயமா நம்ம பேதி கிட்ட கோபமா பேசுனீங்கல்ல, முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேனுங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம குழந்தை மேல நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு. அதை தவிர நாட்டுல எனக்கு வேற என்னடா இருக்கு? தாயில்லாத பிள்ளை, ஒரே பிள்ளை. அதனாலதான் அதுக்கு ஓவர் சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன். அப்பா, குழந்தை வருது. தெரியுமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப நம்ம வீட்டுக்கு வராங்க? அதை சொல்லத்தானே வந்தேன். அப்பா, அவருடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இதுவரையில எந்த மங்கள காரியத்திலும் பங்கெடுத்துக்கிட்டதே கிடையாது. அதனால முதல்ல பொண்ணு பார்க்க வர மாட்டாங்கன்னு தெரியுது. அதனால நன்னாம போன போச்சு. இல்ல பாசு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு மாறுறதான முறை. என்னடா முறை? எல்லாம் முறைப்படிதான் இப்ப நடக்குறோம், எல்லாம் ரிவர்ஸ்லயே நடக்குது. பூஜா, நானே இப்ப பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஜோசியரையும் பார்த்துட்டு வந்துருவோம். அம்மா, இவங்கெல்லாம் யாரு? நம்ம தூரத்து உறவு. நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு உன் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வந்தாங்க. அம்மா, நான் கூட உங்ககிட்ட அது விஷயமா பேசணும். என்னப்பா வந்து ஏன் தயங்குற? சும்மா சொல்லு. இந்த ஊர்ல பாண்டித்துறைன்னு ஒரு பேங்கர் இருக்காரு. அவருக்கு விஜயாங்கிற ஒரே ஒரு பொண்ணு, படிச்சவ, நல்ல பண்புள்ளவ. உங்களுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதிகள் அத்தனை அவகிட்ட இருக்கு. நீங்க அனுமதிச்சா? ஏன் அனுமதி என்னப்பா? உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான், அந்த பிள்ளையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். இருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாம. அதனால என்னப்பா, இப்போ நீ பாத்துருக்கிற பொண்ணையே நிச்சயம் பண்ணிக்குவோம். உன் அண்ணன் வந்த உடனே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து 2 பேரு கல்யாணத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல செய்து விடுவான். சரிம்மா. யாரோ வர்றாங்க. அம்மா, அந்த பொண்ணோட அப்பா வர்றாருமா. அப்படியா? சரி, நீ போய் அவரோட பேசிக்கிட்டு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரி ஆபீசர், இங்க மாப்பிள்ளைக்கு சிநேகிதமா நீங்க? பூசணிக்காய் கொடி பறந்த மாதிரி மாப்பிள்ளை சிநேகிதம் போலீஸ் வரைக்கும் படர்ந்து இருக்குது. மாப்பிள்ளை எவ்வளவு இல்லைங்க, நீங்க பார்க்க வந்தது என்னத்தான், இது என் வீடு தாங்க. அம்மா, இவர்தான் விஜயாவுடைய அப்பா சார். இவங்கதான் எங்க அம்மா.
நீயா உரிய கெடுத்தவரே, என் வீட்டில் அடியெடுத்து வைக்க உனக்கு என்ன தைரியம்? என் முகத்தில் விழிக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல்? மோசக்கார, போயிடு, போயிடு. அம்மா, ஏன் பாக்குறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்க. ராஜு, அம்மா, அந்த பாவிதான் உன் அப்பாவை கொன்றவன். அப்பா கொல்லப்பட்டாரா? என் அருமை தந்தை அநியாயமாக சாகடிக்கப்பட்டாரா? இது உண்மையா? இது உண்மையா அம்மா? ஆமா அம்மா, அவர் தராங்கசம் அல்ல, பாண்டித்துறை. பெயரைத்தான் மாற்றிக்கொள்ளலாம், உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதே உருவம், அதே கொலைகார முகம். அவன் பராங்குசமேதான். பாண்டித்துறைக்கு பராங்குசம் என்ற மற்றொரு பெயர் உண்டா? அவன் கொலைகாரன், அதுவும் என் அப்பாவை கொண்டவனா? அம்மா, இந்த சம்பவம் எப்படி நடந்தது? எங்கே நடந்தது? நம் பூர்வீக கிராமத்தில் அங்கு பராங்குசம் ஒரு பண்ணையில் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். முதலில் அவன்தான் என்னை கல்யாணம் செய்து கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் பெற்றோர் என் விருப்பப்படி உன் அப்பாவுக்கே என்னை கல்யாணம் செய்து வைத்தார்கள். அதில் உண்டு பராங்குசம் என்னை பழிவாங்க சமயம் பார்த்திருந்தான். நீ பிறந்து 3 வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவன் வேண்டுமென்றே உன் அப்பாவின் மீது காரை ஏற்றி அவரை கொன்று விட்டான். என்ன கொடுமை! அம்மா, இந்த குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனையே கிடைக்கவில்லையா? என்ன பலம்? உன் அப்பா பிழைத்தானா? இல்லையே அம்மா, இல்லையே அம்மா, 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 இவ்வளவு காலமாக இது ஏனம்மா என்னிடம் சொல்லவில்லை? அப்பாவை கொன்றவனை பழிவாங்க வேண்டும் என்ற வெறிக்கு இளமையிலேயே நீ ஆளாகி, அதனால் உன் வருங்காலம் வீணாகிவிடக் கூடாதே என்று நான் சொல்லவில்லை. ஐயோ, நம்முடைய குடும்பத்தில் இப்படி ஒரு கொடிய நிகழ்ச்சியா? அந்த நிகழ்ச்சிக்கு காரணம் பராங்குசம் தான். அந்த பாவியின் மகனைத்தான் நீ பார்த்து விட்டு வந்திருக்கிறாய். தம்பி, நீ எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய். அம்மா, ராஜு, என் கண்ணே, அந்த பெண் உனக்கு வேண்டாம். ஐயோ, ஆமாடி, அம்மா, அந்த பெண் உனக்கு வேண்டாம். அம்மா, அவளை மறந்து அம்மா, அம்மா. உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? எப்படி என் செலக்ஷன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஏன்பா பேசாம இருக்கீங்க? அப்படின்னா அவர் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்பா, விஜயா, பெரிய தவறு செஞ்சுட்டு உன் வாழ்வுக்கு தகுந்தவனை தேர்ந்தெடுத்துக்கன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, உன் சாவுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் ஒரு சிஐடி. இவ்வளவுதானா? ஏன்பா, உங்க மருமக ஒரு சிஐடிங்கிறதுல உங்களுக்கு பெருமை தானே? பெருமை? அவன் தான் எனக்கு ஏமன். யமுனா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கொலைகாரனா கொள்ளைக்காரனா? அவரை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? புரியாம பேசுற விஜயா. அவன் வேலை என்னைக்கு ஆபத்தான வேலை. அதனால் அவன் பாதிக்கப்பட்டா நீ பாதிக்கப்படுவதுதான் கவலைப்படணும், தவிர வேற ஒண்ணுமில்லை. அப்பா, எல்லோருமே இப்படி நினைச்சிட்டா சமூகத்தை பாதுகாக்கிற போலீஸ்ல அப்படி யாரும் சேர மாட்டாங்க. போலீஸ் இலாக்கா இல்லைன்னா எங்க பார்த்தாலும் திருடர்களும் அயோக்கியர்களும் இருப்பாங்களே தவிர நாட்டில நல்லவங்களை பார்க்கவே முடியாது. போராட்டம் வரும்போதுதான் தொண்டனுக்கு தியாகிங்கிற பட்டம் கிடைக்கும். ஆனா போலீஸ்ல இருக்கவங்க ஒவ்வொரு நிமிஷமும் தியாகியாவே இருக்காங்க, தியாகியாவே சாகுறாங்க. தயவு செஞ்சு உங்க அபிப்பிராயத்தை மாத்துங்க. நீங்க நினைக்கிறபடி எதுவும் நடக்காது. நடக்காதத நினைக்கிறவன் நான் அல்ல. நான் நினைச்சா எதையும் நடக்க தேவை. பெரிய பட்டது பட்டு ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், இது யாராவது இருக்கக்கூடாது? அன்பு உத்தியோகத்தை பார்த்து உண்டாகிறது இல்லையே, அந்தஸ்தை பார்த்தாவது உண்டாயிருக்கும். அப்பா, என்னை ஏமாத்தாதீங்க, என்னை ஏமாத்தாதீங்கப்பா. ரொம்ப ரொம்ப பலகீனமானது. என்னை ஏமாற்றத்தின் அதிர்ச்சி என்னால தாங்க முடியாதுப்பா, என்னால தாங்கவே முடியாது. நான் ஏமாத்தல உன்னை,
ஏமாந்திராம இருக்கணும்ன்றதுக்கு சொல்றேன். இப்ப என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. காதல் என்ற பேரால உன்னை ஏமாத்துறாம. இல்லப்பா, அவரை பத்தி உங்ககிட்ட யாரும் தவறா சொல்லியிருக்காங்க. யாரும் சொல்லல, நான் சொல்றேன். நான் சொன்னபடி நடக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறது என்னுடைய கடமைன்னு சொன்னீங்களே. அப்ப சொன்னேன். பெண்களுக்கெல்லாம் கணவன் பெற்றோர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னது இப்பதான் புரியுது எனக்கு. உன் வாழ்க்கைக்கு ஏற்றவனை தேர்ந்தெடுக்க எனக்கு தெரியும். விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் செஞ்சு வைக்கிறது விஷத்தை கொடுத்து என்னை கொல்ல போட்டுடுங்க. அப்பா, இத்தனை நாள் என்னை சிரிக்க வச்சு பாத்தீங்க, இப்ப ஏன் என்னை அழ வச்சு வேடிக்கை பாத்தீங்க? இந்த விஷயத்துல உன் கண்ணீரை பொருட்படுத்த நான் தயாரா இல்லை. விஜயா, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் போச்சிருக்கிறது. அந்த நிலையை உண்டாக்கிடாதே. கடைசியா சொல்றேன், அவனுக்கு மறந்து. அம்மா, ராஜு, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இதை அந்த துன்பக் கதைக்கு தொடர்ச்சி வேண்டாம். வீணாக ஏன் கண்ணீர் விடுகிறார்? அம்மா, என் 2 கண்களும் 2 வித காரணத்துக்காக அழுகின்றன. என் தந்தை பாண்டித்துறையால் கொல்லப்பட்டது எண்ணி ஒரு கண் அழுகிறது. அந்த பாண்டித்துறையின் மகளையே நான் மணந்து கொள்வேன் என்று வாக்களித்தது எண்ணி மற்றொரு கண் அழுகிறது. நான் என்னமா செய்வேன்? என்ன, பாண்டித்துறையின் மகளை மணந்து கொள்வதாக வாக்களித்து விட்டாயா? ஆமாம்மா, அந்த பெண்ணிடமே நான் வாக்களித்து விட்டேன். யாரை கண்டுகொண்டு வாக்களித்தார்? அவர் தந்தையை பற்றி விவரம் தெரியாததாலும் என் விருப்பத்துக்கு நீங்கள் தடை சொல்ல மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையாலும் அப்படி செய்து விட்டேன். நீ செய்தது தவறு. ராஜு, அழகா இருந்த நம் குடும்பத்தை அலங்கோலமாக்கிய ஒரு வஞ்சகனின் வாரிசவள் என்பதை நீ மறந்து விட்டாயா? நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன். தந்தை செய்த குற்றத்திற்கு மகள் என்ன செய்வாள்? அம்மா, பாண்டித்துறையை நீங்கள் சம்பந்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் ஒரு பாவமறியாத விஜயாவை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா, ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. கோலத்துக்கு ஆளாக்கிய பெரியவனின் மகனை என் மருமகளாக ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல உனக்கு எப்படி மனம் புரிந்தது? உன் தந்தையை நீ பார்க்க முடியாமல் செய்த பாவியின் மகனுக்கு தாலி கட்ட வேண்டும் என்ற ஆசை உனக்கு எப்படி ஏற்பட்டது? ஆசை அல்லம்மா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை. அம்மா, விரோதியின் மகளாக விஜயா இருக்கலாம். ஆனால் அவளும் ஒரு பெண். அவளுக்கு உள்ளம் இருக்கிறது, மனசாட்சி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது அம்மா. நீ என்ன சொன்னாலும் அவளை என் மருமகளாக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அம்மா, அவள் ஒரு நோய் வயிற்றில் பிறந்தவள். அம்மா, நத்தை வயிற்றில் பிறந்தது என்பதற்காக முத்தை யாருமே வெறுப்பதில்லை. ஆனால் நான் விரும்புவது நத்தை வயிற்றில் பிறந்த முத்தை அல்ல, என் வீட்டை பிரகாசமாக்கக்கூடிய ஒரு விளக்கைத்தான் விரும்புகிறேன். ராஜு, நம் சொந்தத்திலேயே அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இருக்கலாம். ஒன்று மரியாத பெண்ணை ஏமாற்றியவன் என்ற பழி சொல்லுக்கிறான் ஆளாவதா? அம்மா, எதையும் யாரையும் நினைப்பது சுலபம், மறப்பது கடினம் அம்மா, கடினம். மறக்க வேண்டியது மறந்துதான் ஆக வேண்டும். மன்னித்து விடுங்கள் அம்மா, அது என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்படி என்றால் நீ அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டும் அதே நேரத்தில் என் கழுத்தில் மரண கயிறு விடும். என்னை அம்மா என்று இனியும் நீ அழைக்க வேண்டும் என்றால், நீ என் அன்பு மகன் என்ற நினைவு என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவரை மறந்துவிடும். அம்மா, ஒரே தாய் சொல்லை தட்டாத மகன் என்பது உண்மையானால் நீ எப்படியாவது அவரை மறந்துதான் ஆக வேண்டும். அம்மா, அம்மா, அம்மா.
உறங்குது பொழுது உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே காலுறங்குது காத்து உறங்குது நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை விஜயா விஜயா காலம்பர காஃபி எடுத்துக்கிட்டு வந்து அப்பான்னு எழுப்பி கொடுக்கறேன். இன்னைக்கு 9 மணி வரைக்கும் அலாரம் அடிக்குது, அசையாம படுத்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள்ல உன் குணம் மாறி போச்சா? உங்க அப்பாவை உனக்கு யாருன்னு இன்னும் தெரியாது. இந்த கண்ணாடி இருக்க ரைட்ல போட்டு பார்த்தா ஒரு உலகத்தை பார்ப்பேன், லெப்ட்ல போட்டு பார்த்தா ஒரு உலகத்தை பார்ப்பேன். இப்படி பல உலகத்தை பார்க்கிறவன் என்னை ஏமாத்த யாராலையும் முடியாது. கடைசியா உனக்கு சொல்றேன், நீ 9 மணி வரைக்கும் தூங்கினாலும் சரி, 24 hours தூங்கினாலும் சரி, அந்த ராஜுவை இனிமே நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இனி இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இது கண்டிப்பான உத்தரவு. குளிச்சுட்டு சாப்பிடு. விஜயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு கல்யாண ஆசையும் உண்டாச்சு. நட்சத்திரத்து மேல ஆசைப்பட்டிருக்க நீ? ஆமா, நான் ஆசைப்படுற நட்சத்திரம் ஆகாயத்துல இல்ல, கை கட்டின தூரத்துல தான் இருக்குது. கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும், ஆனா உன் கைக்கு எட்டாது. நீங்க மட்டும் மனசு வச்சா அது தானா என் கைக்கு வரும். வேணாம், அடிச்ச கொள்ளையில சம பங்கு கேள்வித்தர்றேன். விஜயாவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தரேன்னு சொல்ற பணம் இருக்குதே, அது என் கண்ணுக்கு தூசு மாதிரி. குடும்பத்துல பங்கு கேட்கிற வேலை வேணாம். ஏன்? முந்தைய சொல்லி இருக்கிற பிசினஸ் வேற, குடும்பம் வேற. நீங்க சொல்ற இந்த தத்துவம் இருக்குதே, அது மத்தவங்களுக்கு. நம்ம பொறுத்த வரையில ஃபேமிலி தான் பிசினஸ், பிசினஸ் தான் ஃபேமிலி. கொள்ளைக்காரன்ற பேர் என்னோட வழியட்டும். எனக்கு வர்ற மருமகனும் கொள்ளைக்காரனா இருக்க நான் விரும்பல. அப்படின்னா நான் மட்டும் கொள்ளைக்காரனாவே இருக்கணும்னு விரும்புறீங்களா? நீ கொள்ளைக்காரனா வந்தேன், நான் கொள்ளைக்காரனா இருந்தேன். நம்ம 2 பேரும் இப்படியே இருந்துடுவோம். எனக்கு வர்ற மருமகன் பக்கா ஃபேமிலி மேனா இருக்கணும். சரின்னு சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஃபேமிலி மேனா மாறிடுறேன். என்ன ராங் சைட்ல போறேனே. அவன் நடத்துற பிசினஸ் எவ்வளவு ஆபத்தான பிசினஸ். எல்லாரும் தூங்கும் போது நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த நேரம் போலீஸ் வருமோ, எந்த நேரம் தூக்கு மேடைக்கு போகுமோ அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த துடிப்பை என் மகனுக்கு கொடுக்க நான் விரும்பல. என் வம்ச அபிவிருத்தி செய்யறதுக்கு எனக்கு ஒரே மகள், அவரை உனக்கு கொடுத்த விதவையாக்க நான் விரும்பல. ஏன் சிரிக்கிறேன்? ஏன் சிரிக்கிறேன்? பாண்டித்துறை, இந்த உலகத்துல எதுவுமே நீடிக்கிறது கிடையாது. இன்னைக்கு வெள்ளையா இருக்கிறது, நாளைக்கு கருப்பா மாறும். இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு விரோதியா மாறும். இயற்கையானது தத்துவ ரீதியோட பாக்குறப்போ நம்ம 2 பேர் மட்டும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுவோங்கிறது என்ன நிச்சயம்? என்னைக்காவது ஒரு நாள் நாம விரோதியாக என்னால நீங்க காட்டி கொடுக்கப்படலாம். அப்ப நீங்க மட்டுமல்ல, உங்க வம்சத்தை விருத்தி செய்ய போறதா
எல்லாம் சொல்றீங்களே, அந்த விஜயாவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமையை நிச்சயம் என்னால் உண்டாக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. என் பெண் உனக்கு என்ன கொடுமை செஞ்சா? அவளை பழிவாங்க நினைக்கிறேன். பழிவாங்க நினைக்கிறேன். நாமெல்லாம் பாதிக்கப்படாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, உன்னதமான வழி. உங்க பெண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்து என்ன மனிததா மாத்திரதான். இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. என்ன கூடையாக்கிட்டி வேண்டிய டைம் கொடுக்கிறேன். ஆனா முடிவு எனக்கு தான் சக்சஸா இருக்கணும். விஜயா, விஜயா, கண்ணம்மா. என்னங்கய்யா? விஜயா, நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்க இங்கதான் இருந்தாங்க.